தாய் தமிழ் உறவுகளுக்கு காலை வணக்கங்கள். இதுக்கு முன்னாடி போட்ட பதிவில் ஏதோ ஆடியோவில் ஒரு பிரச்சனை இருந்ததுனால திருப்பி அது ஒரு ஆழமான கருத்து, அது போய் சேராமல் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு திருப்பியும். அதாவது இதுவரைக்கும் நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் நாம் தமிழர் கட்சியின் வாக்கு வங்கி உடஞ்சி போயிடும், அது பாதியாக போயிடும், கரைஞ்சி போயிடும், இதுக்கு மேலே நாம் தமிழர் கட்சி வளராதுங்கிற விமர்சனங்களை எந்தெந்த வாய்கள் வச்சதோ அதே வாய்கள் தான் இன்றைக்கும் நாம் தமிழர் கட்சி பாதியாக போயிடும், வளராது. அதுக்குண்டான காரணங்கள் தான் பல தேர்தல்களில் ஒவ்வொரு நடிகர்கள் தான் காரணமாகி வந்திருக்காங்க. இந்த தேர்தலில் அந்த விமர்சனத்துக்கு அவங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய காரணம் தான் விஜய் அவர்கள். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இது ஒவ்வொரு தேர்தலையும் இந்த விமர்சனங்கள் எழுந்தது தான், அதை பொய்யாக்கி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, இது உண்மையிலேயே அரசியல் பிரச்சனையை தாண்டி சமூகத்தில் இந்த அரசியலுக்கான தேவை பெருகி வருகிறதுங்கிறது தான் இதில் நம்ம புரிஞ்சிருக்க வேண்டிய உண்மை. அப்படியா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு தேவை களத்தில் உருவாகி வருதா, மக்களிடையே உருவாகி வருதா அப்படின்னா, நீங்கள் இதுக்கு ஒரு லாஜிக்கலாகவே ஒரு ரீசன் இருக்குது. அதாவது இந்த உலகமயமாக்கல் தாராளமயமாக்கலுக்கு அப்புறம் நம்ம அதோட பெனிஃபிட்ஸ் அனுபவித்து வந்துட்டு இருந்த ஒரு ஜென்ரேஷன் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க என்ன உணர ஆரம்பிப்பாங்க அப்படின்னா, அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. அவங்க முதல்ல ஒரு தேவையின் அடிப்படையில் செல்வத்தை நேரி ஓடிக்கிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களோட தலைமுறையினரையும் வருங்கால சந்ததியினரையும் ஓரளவுக்கு ஒரு ஒரு சொகுசான இடத்துல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்களோட ப்ரையாரிட்டிஸ் சேஞ்ச் ஆகுது. என்னென்னா, இப்போ நீங்கள் அடுத்தது ஒரு தூய உணவு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா அதோட எக்ஸ்பென்சிவ் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி ஆகுது. அப்போ அது ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளமாக மாறுது அவங்களுக்கு. அப்போது நம்ம அதோட அவைலபிலிட்டி ஜாஸ்தி பண்ண வேண்டிய தேவை இருக்குது, அதுக்குண்டான அரசியல் தேவைப்படுது. அப்போ நாம் தமிழர் கட்சி தான் அதுக்குண்டான அரசியலை இப்போதைக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இது திமுக அதிமுக இதை செய்யுதான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அதை இது ஒரு வெல்ஃபேர் பேசிஸில் இல்லாமல் முழுக்க ஒரு பிஸ்னஸ் பேசிஸில் கமிஷன் பேசிஸில் நடக்கிறதுனால அங்கே அதுக்குண்டான ஸ்பேஸ் இல்லை. இந்த அரசியலுக்கு உண்டான ஸ்பேஸ் யதார்த்தமாகவே திமுக அதிமுக கட்சிகளில் இல்லை. இதை பேசுகிறது நாம் தமிழர் கட்சிங்கிறதுனால இந்த களத்தில் இந்த தேவை உருவாகி வருது, அப்படி ஒரு தலைமுறை உருவாகி வருது. அந்த தலைமுறைக்கு உண்டான அரசியலை பேசுகிறது இப்போ நாம் தமிழர் கட்சி தான் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ கூட பாலா கேபிஒய் பாலா அவரை ரொம்ப உருக்கமாக பேசியிருந்தார் மேடையில். அவரை எப்படி தூக்கி பிடிக்கிறார் அப்படின்னா, அவனை ஒரு அடையாளமாக காட்டார். ஒரு நடிகன் அப்படிங்கிறவன் ஒரு நாடாளணும்னு ஆசைப்பட்ட அப்படின்னா, இவனை மாதிரி குவாலிட்டியை வச்சுட்டு வா, நீ வளர்ந்து வா, உனக்கு உலகம் ஃபுல்லாக இருக்காங்க அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணுங்கிறதுக்காக உலக தமிழர்களுக்கு அந்த பாலாங்கிற பையனை காந்தி கண்ணாடிங்கிற படத்துக்காக அவர் முன்னிறுத்துறாரு. அவர் அரசியலில் அவருக்கு எதிராக வரக்கூடிய ஒவ்வொரு தடங்கல்களையும் கரெக்டாக அந்த காய்களை பயன்படுத்தி சூர்யாவை பயன்படுத்துகிறாரு, இப்போ இவங்களை பயன்படுத்துகிறாரு, சிவகார்த்திகேயனை பயன்படுத்துகிறாரு. அதனால் எந்த ஸ்பேஸ்லாம் அடிக்க அவர் தயாராகிட்டார். நீங்களே சிந்தித்து பாருங்கள், கருத்துக்களை பதிவிடுங்க. வாழ்க வளமுடன்.